ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/8/2025 முதல் 16/9/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள், மொத்தம் 31 நாட்கள். இந்த ஆவணி 6ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஆவணி 22 பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். பாதச்சனின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனாலும் கூட வக்ரமாக இருக்கார். அவர் 7 சனி நடந்து எப்படி இருந்தாலும் என்ன, வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை தான், அங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். பட் இருந்தாலும் வக்ரமாக இருந்தால் கூடுதலான பிரச்சனை. ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. அப்போ ராசியில் இருப்பதாக ஐதீகம். ஜென்மத்தில் ஜென்மச்சனி நடக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். டென்ஷன், எதை தொட்டாலும் டென்ஷன், எங்கே போனாலும் பிரச்சனை, எதையும் சால்வ் பண்ண முடியல, தலைக்கு மேலே பிரச்சனை வந்துடுது அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும். சனி வக்ரமாக இருக்கிற வரைக்கும் அப்படி தான். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5 வருஷம் 7 சனி முடிஞ்சிச்சு. இன்னும் கடைசி 2 வருஷம் தான். அந்த 2 வருஷம் நல்லதே பண்ணிட்டு போகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் நாட்டம் இருக்காது. அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வர வச்சு படித்தாலும் அவங்களே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக படித்தா கூட மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. மற்றபடி 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார். கடைசி 2.5 வருஷம் பண்ணிட்டோம். ஆவணி மாத பலனை தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் ஒரு டிப்ஸு மாதிரி சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ராசியில் ராகு இருக்கார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருமமே கண்ணாயினார். நீங்கள் இந்த மகர கும்பராசி என்பவர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க. நீங்களே செய்வீங்க. எதையும் இப்போ ஒமிஷன் பண்ண மாட்டீங்க. உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள். ஆனாலும் ராகு உட்காந்துருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும், உங்களை நாளைக்கு பண்ணிக்கலாமே, நாளைக்கு செஞ்சுக்கலாமே, ஏதாவது ஒன்று எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. முடிவுக்கு வராது. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்யக்கூடாது, இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. அதுபோல் இல்லாமல் ராகு மெத்தனத்தன்மை வருதா இல்லையோ, இன்னும் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும்னு வெயிட் பண்ணுவீங்க. அப்புறம் அதை வெயிட் பண்ணி கட்சியில் காலதாமதம் தான் ஆகும். ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று அனுப்பி நீ காலையில் எழுந்து ஒன்று செய்வீங்க. அதுதான் ஒரு நிலை. மற்றபடி சனி 2ல் இருந்து வக்ரம் பெறுவதால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மட்டும் இல்லை, நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா, ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா, ஃபோன் கால்ஸில் கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசணும். அவ்வளோதான். மற்றபடி நமக்கு 7 சனி நடக்குது, அதுவும் சனி வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் டென்ஷனை நீங்களே வர வச்சுப்பீங்கன்னு சொல்லணும். டென்ஷனே இல்லை,
நிதானமாக இருந்தால் எந்த டென்ஷனும் இல்லை. குரு வேலை பார்க்குற ராசியை தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் இருக்க மாட்டீங்க. எதையோ இழந்த மாதிரி, என்னமோ எதுவும் நடக்காத மாதிரியும், ஒரு ஃபெயிலியர் ஆகிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங்கில் ஒரு மாதிரி இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம், தாய் வழி சொந்தங்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும். வண்டி வாகனங்கள் வச்சுருக்கீங்க, வீட்டுக்கு இப்போ மெயின்டெனன்ஸ், வீட்டுக்காக வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா செலவு வைக்கும். ஏன் ஒரு சிலர் சவாரி வச்சு சம்பாதிப்பாங்க இல்லையா, வண்டி வாகனம் அதே பொழப்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கட்சியில் அங்கே போய் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலையை ரிப்பேர் பண்ணுற செலவு, மன உளைச்சல், இப்படி டென்ஷன் அதிகமாகிடும்னு சொல்லும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. நம்ம ஒரு மாத செலவு தான் சொல்கிறோம். ஒரு மாத செலவு ஒரே வாரத்தில் காலி பண்ணிங்கன்னா அப்போ மாதம் பூரா எந்த துட்டு எடுத்து செலவு பண்ண முடியும். அதனால் வீட்டுக்கு எது ரொம்ப இப்போ ஒயர் போயிடுச்சு, ஒயர் மட்டும் மாற்றுங்க. ப்ளம்பிங் ஒர்க்கு இருக்குது, குழாவை உடஞ்சி போச்சு, குழாவை மட்டும் மாற்றுங்க. இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு குரு சொல்கிறார் 5ல் குரு இருக்கிறவங்களுக்கு. பட் இருந்த போதிலும் இந்த 4க்குடையவன் 6க்கு போயிட்டார். 4ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போயிட்டா, 4ஆம் இடம் என்பது வீடு வாசல், அது 6ஆம் இடத்துக்கு போயிட்டுன்னு சொன்னால் அப்போ கடன் அதிகமாகிடும். வீட்டை வச்சு கடன் வாங்கி ஏதாவது சுப செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனத்தை வச்சு இது பண்ணி ஏதாவது சுப செலவு பண்ணுறதுக்கோ இல்லை கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் 7க்குடைய சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏங்க அந்த கேது இருக்கார், ராகு கேது பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அப்போது கொஞ்சம் பிரச்சனை. ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. கேது சும்மா இருக்க மாட்டார், சூரியனை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டார் கேது. அதனால் அவருடைய பிடியிலிருந்து அவர் வெளிவரதே பெரிய விஷயம். இருந்தாலும் அவர் சூரியன் ஆட்சி பெற்றவர். எப்பேற்பட்டு முயற்சி பண்ணி அவர் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் இது. மொத்தத்தில் 5க்குடையவனும் 7ல் தான் இருக்கார் புதன் அதிகபட்சமாக. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காதல் பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதை இது வரைக்கும் ப்ரொபோசல் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லை ப்ரப்போஸ் பண்ணிவிடுவீங்க. அடுத்தது வீட்டில் லீக் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை வீட்டில் எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நீங்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. சூரியன் நல்லா இருக்கார், 9ஆம் வீட்டை குரு பார்க்குறார். ஸோ 9க்குடையவன் தான் 8ல் போயிட்டார், அது 6ல் போயிட்டார். இருந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 3ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறதால எடுக்கின்ற முயற்சி நிச்சயமாக 7 சனி நடந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸை பெறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், குறுகிய தூர பயணம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். அதில் குறிப்பாக அந்த ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பாத்தியம், வெளிநாட்டு சம்பாத்தியம் கூட வரும் அவங்களுக்கு. அந்த ட்ரஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சூப்பருங்க. அப்போது பண மழை பொழிய போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லது நடக்கப் போகிறது.
எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு நிலைதான் அமையும். நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை அவங்க இறந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். முதல் திருமணம் ஃபெயிலியர். இப்போ அப்போ ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு அமைப்பு அடி எடுத்து வைப்பீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடந்தேறுமா? கண்டிப்பாக நடந்தேற அமைப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பல மழை பொழிய போகிறதுங்க. ஆனால் 2ல் சனி இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். யாராவது காசு கேட்குறாங்க, நண்பர் கேட்குறாரு, உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி வராது. போனது தான். அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கும்பராசிக்கு ஆவணி மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிங்க, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா 7ல் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் மற்றபடி இந்த ஆவணி மாதம் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 7 சனி நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெருசாக தெரியாது. அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.